நியூபார்ன் பேபிஸ் இந்த ராஷிகேஸ் பேபி பாத் பவுடரை யூஸ் பண்ணலாமான்னு ரொம்ப பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. இதில் கெமிக்கல்ஸ், பேரபன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்னு எதுவுமே இல்லை. ஸோ தாராளமாக நியூபார்ன் பேபிஸ் ஃபஸ்ட் டேலேருந்து யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணால் சோப் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. சோப்புக்கு பதிலாக தான் இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக சோப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. வேணும்னா ஃபஸ்ட்டு சோப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேபி பாத் பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். பாத் பவுடர் டெய்லி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை. ஸோ மார்னிங் ஈவினிங்னு எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பேபி பாத் பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்க. நார்மல் பிளெயின் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 5 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அப்புறமா பேபியோட ஃபேஸ் அண்ட் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 3 to 5 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு தயிர், பால், ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நல்ல ஸ்கின் சாஃப்டாக, மாய்ஸ்டடாக, ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த ராஷிகேஸ் பேபி பாத் பவுடரை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.